ஹாய் ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி எக்ஸாம் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, லாஸ்ட் டிஆர்பி எக்ஸாம் எப்போது நடைபெற்றதுன்னா 2023 வந்து நடைபெற்றது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது 2024 பேக்கர்ஸ் மற்றும் சேல்ஸ்மேனுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது நடைபெற்றது. ஓகேங்களா? ஸோ இப்போது 2025 அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன துறைகள் அப்படின்றது கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மற்றும் பிரைமரி கோஆப்ரேட்டிவ்ஸ். ஓகேங்களா? அதாவது பேக்ஸ்னு சொல்லுவோம்ல அது, மற்றும் சிசிபி பேங்க். ஓகேங்களா? அதாவது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஹோல்சேல் ஸ்டோர்ஸு மற்றும் எக்ஸட்ரான்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, கூட்டுறவுத்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை முழுவதுமாக நிரப்புவதற்கான ஒரு எக்ஸாமாக தான் இந்த எக்ஸாம் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எப்போ வெளியிடப்படும் அப்படின்ற தேதி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்து 6ஆம் தேதி வந்து வெளியிடப்படும். லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங், எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது 29/8/2025 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியான தேதியிலிருந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் அப்படின்றது ஒரு 3 வீக்ஸ் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது 5/9/2025 முதல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான எக்ஸாம் தேர்வு, அதாவது டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எந்த நாட்களில் வந்து நடைபெறும் அப்படின்னா 12/10/2025. ஓகேங்களா? ஸோ இந்த தேதியில் எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ண போகுதா அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேதியில் வேறு ஏதாவது எக்ஸாம் நடைபெற்றது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேதி ஒரு வாரம் தள்ளி போகலாம், அல்லது அதுக்கு முன்னாடியே கூட எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் அப்படின்றது 27/10/2025 வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் முடிந்த தேதியிலிருந்து மேக்ஸிமம் 2 வீக்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டைமில் இருந்து டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம், சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நாட்களை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 65 நாட்கள் அப்படின்றது நமக்கு படிக்கிறதுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 65 நாட்கள் இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு போதுமானதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? பத்தாது இந்த 65 நாட்களை. அந்த சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 2 சிலபஸ் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். நம்ம டிஆர்பி சிலபஸும் படிக்க வேண்டியது இருக்கும், டிஎன்பிசி சிலபஸும் படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 சிலபஸையும் படித்து முடிக்கிறதுக்கு இந்த 65 நாட்கள் வந்து போதுமானதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? இருந்தாலும் இந்த 65 நாட்களில் யார் அந்த 2 சிலபஸையும் படித்து முடித்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜாபுக்கு போக போகிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 65 நாட்களில் டிஆர்பி சிலபஸும் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். 100 கேள்விகள் வந்து டிஆர்பி சிலபஸிலிருந்து வரும். அதே போல் டிஎன்பிசி சிலபஸிலிருந்து 100 கேள்விகள் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஆர்பி சிலபஸில் இருக்கக்கூடிய 100 கேள்விகளுக்கு நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ண முடியும்னா 80 to 90 கொஷின்ஸ் வரைக்கும் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதற்கான சோர்சஸ் அப்படின்றது நம்ம கையிலே இருக்குது, டிசிஎம் புத்தகம். ஓகேங்களா? ஸோ அது ஒரே ஒரு சோர்சஸ் மட்டும் போதும் நம்ம 80 to 90 கொஷின்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி சிலபஸில் 100 கொஷின்ஸ் அப்படின்றது ஜிஎஸில் 70 கேள்விகள் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ் 10 கேள்விகள், தமிழ் வந்து 20 கேள்விகள் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 30 கேள்விகள் அப்படின்றது ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. ஈவன் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 30 கேள்விகள் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸில் 70 கொஷின்ஸ் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுங்கள். அதே போல் இந்த டிசிஎம் சிலபஸில் 100 கேள்விகள் அப்படின்றத நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 100 கேள்விகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் உங்களுக்கு மார்க்கை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் இந்த 10 கேள்விகள், மேக்ஸ் 10 கேள்விகள், தமிழ் வந்து 20 கேள்விகள், இதுவுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான டாபிக் எடுத்து
எந்த டாபிக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ இல்லை எந்த யூனிட்க்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ ஸோ அது மட்டுமாச்சும் படிச்சிங்க அப்படின்னா இந்த 70 கேள்விகளில் நீங்கள் பாதிக்கு பாதி ஓகேங்களா 35 கேள்விகள் எடுத்தாலும் வந்து போதுமானது சரிங்களா. ஸோ இங்கே ஒரு 30 இங்கே ஒரு 35 மொத்தம் இதில் வந்து ஒரு 65 கேள்விகள். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 80 to 90 ஆவரேஜாக ஒரு 80 போட்டிங்கன்னா கூட மொத்தம் வந்து ஒரு 145 கொஷின்ஸ் வந்து நம்மளால் ஒரு ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கன்னா கூட ஒரு 145 கொஷின்ஸ் அப்படின்றத போட முடியும் ஓகேங்களா. செலக்டடாக படிச்சிங்க அப்படின்னாலும் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் தரவாக இங்கே வந்து ஒரு 90 கேள்விகள் போடுறீங்க இல்லை 95 கேள்விகள் போடுறீங்க டிசிஎம் சிலபஸில் அப்படின்னா இது வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்து அதிகமாக போகுது 155 வந்து வரப்போகுது ஓகேங்களா. ஸோ 155 அப்படின்றது ஒரு சேஃப் ஜோனாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து 155 கொஷின்ஸ் வந்து சொல்கிறேன், மார்க்கு கிடையாது. 155 கொஷின்ஸ் ஓகேங்களா. இந்த 155 கொஷின்ஸ்க்கான மார்க் அப்படின்றது இன்ட்டு 0.85ஆல் மல்டிப்ளை பண்ணி 170க்காக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் வந்து 30 மார்க் அப்படின்றது இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. ஸோ அதில் வந்து ஸ்கோர் பண்ண வேண்டியது இருக்கும். இன்டர்வியூ அப்படின்றது நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இன்டர்வியூவில் கேட்குற கேள்விகளுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு 15லேருந்து 18 கேள்விகள் 18 மார்க் அப்படின்றது அவங்க கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ ஒரு 12ன்னு கூட வச்சுக்கோங்க, 12லேருந்து 15 மார்க் அப்படின்றது அவங்க நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கனாவே அவங்க கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20-25 அந்த மாதிரி வந்து மார்க் போடுவாங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு தெரியாத கேள்விகள் கேட்டாங்க இல்லை நமக்கு வந்து அந்த ஐடியாவே இல்லை அப்படின்னா ஸோ தெரில போல் சரி அப்போது வந்து ஒரு 5 மார்க் கம் பண்ணிடுவாங்க அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் 10க்கு கீழே வந்து போகாது சரிங்களா. 0 மார்க்கெல்லாம் வந்து போட மாட்டாங்க. மினிமமாக வந்து ஒரு 15 மார்க் அப்படின்றது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ அப்போது நம்மளோட டார்கெட் அப்படின்றது இந்த 200 கேள்விகளுக்கு உங்களால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வந்து கரெக்டாக போட முடியுமோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூ அப்படின்றது 2வது பட்சம். ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து 15 மார்க் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம கையில் இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிறது அந்த 200 கேள்விகள். அதில் எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி வர முடியுமோ அந்த அளவுக்கு முன்னாடி வந்தால் தான் ஜாப் அப்படின்றது நம்மளால் வாங்க முடியும் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 1 மந்த்துக்குள்ளேயே இன்டர்வியூ அப்படின்றது முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி 15 டேஸ் ஓகேங்களா. ஸோ 15 டேஸ்லேயே வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போனால் கூட டிசம்பர் மந்த்து ஃபுல்லாக இருக்குது சரிங்களா. ஸோ இதில் முடிஞ்சிட்டா கூட 2026 இருந்து நம்ம ஜாபில் இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து ஊட்டுது ஓகேங்களா. ஸோ இந்த நம்பிக்கையோடு வந்து படிங்க. இந்த 65 நாட்களுமே வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து படிங்க ஓகேங்களா. படித்தா மட்டும்தான் இந்த 2026 ஒரு ஜாபில் இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் படிங்க ஓகேங்களா. ஸோ நல்லபடியாக வந்து படிங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிங்க. இந்த 65 நாட்களில் என்னால் இந்த ஒரு 2 சிலபஸையும் வந்து மிங்கிள் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் கொண்டு போக முடியாது நிச்சயமாக ஓகேங்களா. ஸோ நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த 2 சிலபஸுமே மிங்கிள் பண்ணி என்னால் இந்த 65 நாட்களில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் எடுத்து கொடுத்து உங்கள்கிட்ட இருந்து காசு வாங்கிறதுக்கு நான் விரும்பலை ஓகேங்களா. ஸோ அதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது. வேணும்னா டெஸ்ட் பேட்சுக்கு இந்த 100 கொஷின்ஸ் டிசிஎம் சிலபஸை பேஸ் பண்ணி 100 கொஷின்ஸுக்கு வேணால் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 200 கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்க தயார் தான். பட்டு ஸோ அதுவுமே எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நான் டெஸ்ட் பேட்சை பற்றி யோசித்து வந்து முடிவு பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு ஐடியா வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதாவது என்னென்னா ஆகஸ்ட் மந்த்து 1ஆம் தேதியிலிருந்து ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ டிசிஎம் புத்தகம் ஓகேங்களா, டிசிஎம் புக்கு வைஸ் ஃபஸ்ட்டு கருத்தியல், அதுக்கப்புறம் சட்டம், அதுக்கப்புறம் நிதி கணக்கியல், அதுக்கப்புறம் மேலாண்மை. ஸோ இந்த மாதிரி புக்கு வைஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் செகண்ட் செமஸ்டர் புத்தகம் கூட வந்து சைட் பை சைடில் வந்து அப்லோட் பண்ணுவேன். இதில் என்ன நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் எந்த லெசன்ஸை படிக்கணும் அப்படின்றத வந்து முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அந்த லெசன்ஸை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா. ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி வந்து அந்த வீடியோவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. எப்படி அப்படின்னா
நான் என்னோட வாய்ஸ் கூட நீங்கள் வந்து மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னோட வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு நீங்களே கொஷின்ஸை படித்து நீங்களே ஆன்சர் ஆப்ஷன்ஸை படித்து நீங்களே அதை வந்து ஓஎம்ஆரில் வந்து மார்க் பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லெசன் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெசன் வைஸும் படித்த மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் சிலபஸையும் வந்து கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ நான் சொல்லிடுறேன், முன்கூட்டியே சொல்லிடுறேன். இந்த லெசன்ஸ் வந்து சிலபஸில் எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றதும் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் பாலிட்டி வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பாலிட்டியிலேருந்து மேக்ஸிமம் 9 to 11 கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பாலிட்டியிலேருந்து 11 கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் படிக்கணும். 9th 10th ஓகேங்களா? 9th 10th சோசியல் புக்கு குடிமியல் வந்து படிங்க. ஸோ அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேணும்னா 11th 12th வந்து படிச்சுக்கலாம். மேக்ஸிமம் இதிலே வந்து கவர் ஆகிடும். இந்த 10 11 கேள்விகள் அப்படின்றது 9th 10th புத்தகத்திலேயே வந்து படிங்க. டைம் இருந்தால் 6வது 7வது 8வது வந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ நானுமே அது பாலிட்டி சம்மந்தமான கொஷின்ஸ் எல்லாமே வந்து எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 10 கேள்வி மேக்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 10 கேள்வி மேக்ஸ் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சம்மு சால்வ் பண்ணுற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. கஷ்டமெல்லாம் வந்து இருக்காது. இது வந்து 10 மார்க் எல்லாருமே எடுக்கக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ், ஒரு ஷார்ட்கட் மெத்தடோ அல்லது ஒரு ப்ராக்டிஸோ, ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் அங்கே எக்ஸாமில் அப்படின்றது நமக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்குமே வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தமிழ், ஓகேங்களா? தமிழுக்குமே வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இருக்கிற டைம் இந்த 65 நாட்களை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே வந்து உங்களுக்கான ஒரு ஷெட்யூலை வந்து போடுங்க. ஸோ அதுபடி கன்சிஸ்டன்சியாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்னிங் வந்து டிசிஎம் சப்ஜெக்ட் வந்து படிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈவினிங் அதுக்கு ஈக்குவலான டைம் மார்னிங் ஒரு 3 hours வந்து டிசிஎம் சப்ஜெக்ட் படிச்சிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ஈக்குவலான டைம் மறுபடியும் ஈவினிங்கில் ஒரு 3 hours வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த 65 நாட்களுமே நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெற்றி என்பது உங்கள் கையில் இருக்கும். நிச்சயமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக படிங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.